finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு ஹாமில்டன்ல. அண்ட் நியூசிலாந்து கம்ஃபர்டபுளா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் 92 இயர்ஸ் நியூசிலாந்து தான் முதல் முறையா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்றாங்க. ஸோ இது இருக்கும் அவங்க வின் பண்ணதே கிடையாது, இதான் முதல் முறையா வின் பண்றாங்க. அதுவே எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தான் எனக்கே அது தெரியும், ஏன்னா கமெண்டேட்டர்ஸ் பேசியிருந்தாங்க. ஸோ இது ஹியூஜ் ரெக்கார்ட். டு பி வெரி ஆனஸ்ட், என்னதான் தேர்ட் ஸ்ட்ரிங் சவுத் ஆப்பிரிக்கா டீமா இருக்கட்டும், நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இதாண்டா சான்ஸ் நம்மளுக்குன்ற மாதிரி டெஃபினட்டா அதை சாதிச்சிட்டாங்க. அந்த ஒரு 92 வருஷம் அடிக்காம வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதை வந்து முறியடிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினட்டா ஐ திங்க் நியூசிலாந்து ஃபேன்ஸ், நியூசிலாந்து பீப்புள் வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் எஸ், சவுத் ஆப்பிரிக்கா இந்த தேர்ட் ஸ்ட்ரிங் சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்லாவே ஃபைட் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு ஹியூஜ் சல்யூட். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல டீமா இருந்தா ஓகே, நம்ம வந்து வேற மாதிரி சொல்லலாம். பட் இது தேர்ட் ஸ்ட்ரிங் டீம் கிட்டத்தட்ட ரொம்பவே டஃப் கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னு ஒரு பட்சத்துல டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எஸ்பெஷலி டேவிட் பெடிங்கம் சூப்பர் நாக் விளையாடினாரு. பட் இங்க கேன் வில்லியம்சன் அவரோட 3வது 100 இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வாய்ப்பே கிடையாதுங்க. நீ என்ன சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இது அவரோட 32nd டெஸ்ட் 100. சூப்பர் நாக், டு பி வெரி ஆனஸ்ட். மேட்ச் வினிங் நாக், அதுதான் முக்கியம். ஸோ நீங்க அடிக்கிற 100 வந்து மேட்ச் வின் பண்றீங்களா, அதுதான் ரொம்ப க்ரூஷுவல். ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாங்க. ஏன்னா 40-1 இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் லாத்தமுக்கும் வில்லியம்சனுக்கும் போயிட்டே இருந்துச்சு. பட் லாத்தம் அவுட் ஆயிட்டாரு பீட் பால்ல. அண்ட் அதுக்கப்புறம் ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிராச் இன்னிங்ஸ் தான், 25 ரன்ஸ் என்னவோ அடிச்சாரு. பட் அவரும் பீட் பால் அவுட் ஆயிட்டாரு. போன 3 விக்கெட்டுமே டான் பீட் தான் எடுத்தது. பட் நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்றேன்னா, பீட்டுக்கு வந்து கரெக்டான சப்போர்ட்டே இல்லைங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவர் ஒருத்தரே வந்து 10 விக்கெட் எடுக்க முடியாது. இன்னொரு பக்கம் ஷான் வான் போர்க் அந்த லெக் ஸ்பின்னர், அவருக்கு ஏதோ 37 வயசு ஆயிடுச்சு, ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்த மாதிரி இருக்கு. அவர் லெக் ஸ்பின்னர்ல ஒரு எஃபெக்டிவுமே இல்லை. ஏன்னா ஏதோ தூக்கி போட்டுன்னு இருக்காரு, ஈஸியா விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டான் பீட்டர்சன் ஓரளவுக்கு போட்டாரு. பட் ஸ்டில் அவரும் விக்கெட் எடுக்கல. அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் முறைக்கு அவரும் அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவ் இல்லை. ஸோ ஒண்ணுமே இல்லாத ஒரு போலிங் லைன். டான் பீட் மட்டும் தான் உயிரை குத்து போலிங் போட்டுட்டு இருக்காரு. சரியான சப்போர்ட் இல்ல. ஆப்வியஸ்லி வில்லியம்சன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், எப்படி விளையாடணுமோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடி 133 நாட் அவுட். அண்ட் அவர் கூட வில் யங் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அண்ட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா லைக் 60 நாட் அவுட். ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும் அவருக்கும். ஸோ நியூசிலாந்து வில் பி வெரி ஹாப்பி 2-0 டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ணதுக்கு. அடுத்தது ஆஸ்திரேலியா வராங்க நியூசிலாந்துக்கு. ஸோ அது T20 சீரிஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ், அது இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சீரிஸா சொல்லணும்னா. ஸோ டெஃபினட்டா இந்த சீரிஸை நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்.